Hello students, welcome to Surya Max. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1 அதுக்கான ஆன்சர்லாம் நம்ம போட்டிருந்தோம் வீடியோவில். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.2க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். எக்ஸசைஸ் 6.2 இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, நமக்கு நேம் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். சிங்கிள் டேர்ம் இருந்ததுன்னா மோனோமியல், ஸோ ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா மோனோமியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா பைனாமியல்னு சொல்லியிருந்தோம். 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ட்ரைனாமியல். மோர் தென் 3 டேர்ம்ஸ் 4, 5, 6 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நேம் இஸ் பாலினாமியல். எல்லாமே சேர்ந்து ஜென்ரல் நேம் பாலினாமியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நேம் இருக்கு. 4, 5, 6 எல்லாமே வந்ததுன்னா இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம பாலினாமியல்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா சிங்கிள் டேர்ம் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது சிங்கிள் டேர்ம், இட்ஸ் மோனோமியல். 2 டேர்ம்ஸ் இருக்கு, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா இவர் பைனாமியல். தென் 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இவர் ட்ரைனாமியல். இவர் சிங்கிள் டேர்ம் அதனால மோனோமியல். இவர் 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இவர் பைனாமியல். நெக்ஸ்ட் வாங்க, இங்க 2 டேர்ம்ஸ் இருக்காரு, இவர் பைனாமியல்ல நம்ம எடுத்துக்கலாம். இங்க சிங்கிள் டேர்ம் இருக்கிறதுனால மோனோமியல். 2 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இவர் பைனாமியல். ஸோ 1, 2, 3, 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இவரை நம்ம பாலினாமியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஒன்லி 2 டேர்ம்ஸ் வந்ததுன்னா நமக்கு தெரியும் இவர் நமக்கு பைனாமியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் எல்லாமே கரெக்ட். நீங்க உங்களோட ஆன்சரோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம். சேம் எக்ஸசைஸ் 6.2. 6.2ல நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. ஹெட்டிங் 2, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எங்க வருதுன்னு பாருங்க. எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் வருதோ அவங்க கூட வேற என்ன இருக்கோ அவங்க தான் அவங்களோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயரை நீங்க சர்க்கிள் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இங்க தான் இருக்கு, இதை சர்க்கிள் பண்ணி பாருங்க. அவர் கூட யார் இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட். -3 நீங்க இப்படிதான் எழுதணும் ஆன்சர். -3 இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருந்தா உங்களோட ஆன்சர் கரெக்ட். -3 இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இதுல எக்ஸ் ஸ்கொயரை நீங்க சர்க்கிள் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. -3/2a அப்படின்ட்டு இருக்கு. -3/2a அவர் தான் அவரோட கோஎஃபிஷியன்ட். -3/2a இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். Then the third question, the coefficient of x square. இங்க தான் x square term இருக்கு. x square சர்க்கிள் பண்ணிட்டு பாருங்க. The coefficient is +3 இல்லனா சிம்பிளா 3 அப்படின்னு சொன்னாலும் அது +3 தான். Then next area பாருங்க. The fourth questionல x square இங்க தான் இருக்காரு. இங்கெல்லாம் இல்ல x square. எங்க இருக்கோ அங்க எடுத்துங்க. x square இங்க தான் இருக்காரு. அதால x squareோட coefficient யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அவரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா -7y. இவர் தான் x squareோட coefficient. In the fifth question, the coefficient of x square is just m. அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா your answer is correct. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேஜ் கூட பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் பேஸ்டு கொஸ்டின் தான், பட் ஹியர் கோஎஃபிஷியன்ட் இஸ் எக்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் எந்த டேர்ம்ல இருக்கோ அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிங்க. எக்ஸ் எங்க இருக்காருன்னு பாருங்க. எக்ஸ் எங்க இருக்காங்களோ அவரெல்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ அங்கதான் நம்ம கோஎஃபிஷியன்ட்டை போய் நம்ம செக் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -2 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இது போல ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதி இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -2. சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். -2 இருந்தா -2 போடுங்க, +2 இருந்தா +2 போடுங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. the coefficient of x யாருன்னு பாருங்க, it is a +4. coefficient of x is a +4.
இந்த next question, coefficient of x is minus 7a. It is minus 7a. சார் மைனஸ் இருந்தா மைனஸை மிஸ் பண்ணிடாதீங்க. minus 7a அந்த x மட்டும் நீங்க பிளாக் பண்ணி பாருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அவர்தான் அவரோட coefficient. In the fourth question, what is the coefficient of x? Coefficient of x is minus 5 by 2 yz. Minus 5 by 2 அந்த x மட்டும் நீங்க சர்க்கிள் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. minus 5 by 2 yz is the coefficient of x. In the fifth question, coefficient of x is அவரை சர்க்கிள் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. minus 2 by 3 minus 2 by 3 minus 2 by 3 yz minus 2 by 3 yz. In the sixth one, what is the coefficient of x? It is yz. Yz. Then the last question, the coefficient of x is just root 3. அவரை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. அவர் தான் அவரோட கோஎஃபிஷியன்ட். அடுத்த பேஜ் நம்ம மூவ் பண்ணுவோம். the next exercise 6.3 இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, 6.2 எக்ஸசைஸ்க்கான ஆன்சர் கொடுத்துருக்கிறேன். உங்க ஒர்க் ஷீட்டோட வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்சர் செக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.